ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். லக்ஷ்மி வந்தாச்சு. இன்றைக்கி நாம் எறா முட்டை பொரியல் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், தேவையான அளவு உப்பு, 2 பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கடுத்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 2 முட்டை, அதுக்கடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பவுடர், அரை ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், ஒரு தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ப்ரான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கலாம். அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் அதில் நம்ம கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கடுகு போட்டு ஃபஸ்ட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதும் நாம் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை லைட்டாக வறுபட்டதும் நாம் இதில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் இப்போ லைட்டாக வதங்கினதும் நாம் இதில் கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மறுபடியும் வதக்கிக்கலாம். ஸோ வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு அடுத்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பெரிய சைஸ் தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக வதக்கி விட்டுடலாம். அதுக்கடுத்து இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தக்காளி வதங்கிடுச்சு. அதுக்கடுத்து இப்போ ப்ரான் ஆட் பண்ணிடலாம். ப்ரான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதும் நம்ம இதில் மசாலா ஆட் பண்ணலாம். கரம் மசாலா, மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஸோ மசாலா கலந்து அதோட ஸ்மெல் போனதுக்கப்புறமா நாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கடுத்து ஒரு பிளேட் போட்டு நல்லா மூடி வச்சிடலாம் எறா வேகிற வரைக்கும். எறா ரொம்ப குயிக்காக வெந்துடும். பாருங்கள், எறா நல்லா வெந்து சுருண்டு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டை ஆட் பண்ணிடலாம். 2 முட்டையை நான் நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துடுறேன். முட்டை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த எறா மசாலா இதோட முட்டையோட நல்லா சேர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்மளோட முட்டை பார்த்திங்கன்னா எப்படி உதிரி உதிரியாக வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட எறா முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. எப்பயுமே எறாவை ஒரே ஸ்டைல்லே செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா போர் அடிச்சிடும். இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை எனக்கு கொடுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.